இவர் வந்து போர் அடிக்கிறதா பேசுகிறாரு, இவர் வந்து போர் அடிக்காமல் பேசுகிறாரு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அப்போ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணலாம். பேசும்போது ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் எத்தனை பேர் கொட்டாய் விடுறாங்க அப்படிங்கிறத கணக்கு வச்சேன்னா இது ஒரு பப்ளிஷ் பண்ணேன்னா இது ஒரு நமக்கு நகைச்சுவையாக இருக்கு. ஆனால் அதில் ஒரு அறிவியல் இருக்குது. இது எண் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆராய்ச்சி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எந்த நாட்டு பேப்பர் மணி கரன்சி அதில் பாக்டீரியா நிறைய இருக்குது. வணக்கம். பொதுவாகவே நகைச்சுவை உணர்வுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறதா ஒரு பரவலான கருத்து இருக்குது. அறிவியல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப சீரியஸாக ஒரு ரிஜிடாக யாரோடையும் நம்ம லகுவாக கலந்துக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அறிவியல் அறிஞர்கள் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாமே சீரியஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் இருக்குது. எப்படி அறிவியலில் உயர்ந்தபட்ச பரிசாக நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ, அதே மாதிரி நகைச்சுவை தன்மையோட அறிவியலை அணுகிறதுக்காக ஒரு பரிசு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு அதை பற்றி சொல்கிறதுக்காக மருத்துவர் ராமானுஜம் நம்மளோட இணைஞ்சிருக்கார். பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் வந்து ரொம்ப நகைச்சுவை கலந்து எழுதுறது தான் உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு வந்து எல்லாரும் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இக்னோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி நீங்கள் சொன்னீங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது அந்த இக்னோபல் பரிசுங்கிறது 1991 வருது. அதாவது விசித்திரமான ஆய்வுகள், நகைச்சுவைன்ட்டு சொல்ல முடியாமல் அதை பார்க்குறதுக்கு நமக்கே சிரிப்பாக வரும். அந்த மாதிரியான ஆய்வுகளை அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அதுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. இதை வந்து இக்னோபல் பரிசு அப்படின்ட்டு. இதை நடத்துறது பார்த்திங்கன்னா ஆனல்ஸ் ஆஃப் இம்ப்ராபபிள் ரிசர்ச், அதாவது பண்ண முடியாத ஆராய்ச்சிகள் அப்படின்னு. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, அறிவியல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. அதில் வந்து எல்லாருக்கும் சென்று அடையணும். முதல்ல வந்து ஒரு க்யூரியாசிட்டி. இப்போ நம்மளே கூட வந்து ஒரு மேடையில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது போர் அடிக்கிறது, ஒருத்தரோட மேடை பேச்சு எவ்வளோ போர் அடிக்கிறது, நம்ம வந்து அறிவியலுங்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்பர் வேணும். இவர் வந்து போர் அடிக்கிறதா பேசுகிறாரு, இவர் வந்து போர் அடிக்காமல் பேசுகிறாரு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அப்போ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணலாம். பேசும்போது ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் எத்தனை பேர் கொட்டாய் விடுறாங்க அப்படிங்கிறத கணக்கு வச்சேன்னா இது ஒரு பப்ளிஷ் பண்ணேன்னா இது ஒரு நமக்கு நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு அறிவியல் இருக்குது. ஸோ அறிவியலுங்கிறது பார்வையை வளர்க்குறதுக்கு தான் இன்ஃபேக்ட் இதை வந்து கொண்டு வந்தாங்க. பட் இதோட அடிப்படை நோக்கம் பார்த்திங்கன்னா கேலி. ஒரு அறிவியல் மேலே ஒரு நகைச்சுவையாக ஒரு ஆர்வம் வருது. ஒரு நோபல் அப்படிங்கிறதுக்கும் இக்னோபலுங்கிறதுக்கும் ஆப்போசிட் மீனிங் கிடையாதா? கிட்டத்தட்ட இக்னோபல்னால் அதை கிண்டல் பண்ணுற மாதிரி. அறிவியலை வந்து நம்ம எப்படி ஆர்வத்தை ஊட்டுற, நம்ம குமுதம் நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையில் வந்து முந்தி ஒன்று வரும், பொழுது போகாத பொம்மை அப்படின்ட்டு. அது என்ன பண்ணுவார்னா, சாயங்காலம் 6 to 7 இந்த பார்க்கில் எத்தனை பேர் நீல சட்டை போட்டிருந்தாங்க, எத்தனை பேர் சிகப்பு சட்டை போட்டிருந்தாங்க, இந்த மாதிரிலாம். ஒரு ஹோட்டல் போனோன்னா அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இட்லி ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம். சரி, இந்த இக்னோபல் பரிசுகளில் குறிப்பிடத்தக்க ரொம்ப நம்ம என்னது இது அப்படின்னு சொல்லி நம்ம கேலி பண்ணுற மாதிரியான ஆய்வுகள் ஏதாவது உதாரணமாக சொல்ல முடியும்? நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாறைகளை ஆராய்ச்சி பண்ணுறவங்க வந்து ஜியாலஜிஸ்ட். அந்த பாறைகளை அவங்க வந்து அந்த பாறைகளை நக்குவாங்க. நாக்கால் அவங்க ஏன் நக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் நினைப்போம் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பாறைகள். ஆனால் ஆக்சுவலாக நம்ம உதடுகளை அந்த இது படும்போது, நாக்கு படும்போது அந்த எச்சில் அது பட்டு அந்த பாறைகளை அவங்களால ஈஸியாக அடையாளம் காட்ட முடியும். அதனால தான் அவங்க நக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு நாடுகளும் எங்கள் டாலர் தான் சிறந்தது, எண் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆராய்ச்சி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எந்த நாட்டு பேப்பர் மணி கரன்சி அதில் பாக்டீரியா நிறைய இருக்குது அப்படின்னு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோமானியாவோட நாட்டு நாணயம் லியூ அப்படிங்கிற அந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியா, அதாவது மெத்திசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாஃப் ஆரியஸ்னு ஒரு அந்த கொடூரமான பாக்டீரியா உட்பட அது வந்து இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பணங்கள் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு போகும். ஸோ அப்படி போகும் பொழுது இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு முதல்ல கேலியாக இருந்தாலும் அது பின்னாடி ஒரு சின்ன அறிவியல் இருக்கும். ஸ்ப்ரெட், கண்டாமினேஷன், இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பபிள் கம் வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு வார்டில் இல்லை பப்ளிக் ஸ்பேஸில் ஒட்டின பபிள் கம்மில் என்னெல்லாம் பாக்டீரியா இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது நமக்கு படிக்கிறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி திரையரங்கம்,
திரையரங்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட மனம் வருமா. ஸோ இந்த மனத்தை வந்து அவங்க ஓடோமீட்டர்னு மனத்தை மெஷர் பண்ணி அந்த மனத்துக்கு தக்கன மாதிரி திரையரங்கில் என்ன படம் ஓடுதுங்கிறத காதல் படம் ஓடுதா இல்லை வந்து ஹாரர் படம் ஓடுதா அப்படின்லாம் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இந்தியாவில் ஒருத்தர் வந்து இக்னோபல் பரிசு வாங்கியிருக்கார். அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அவர் பேர் சித்தரஞ்சன் ஆண்ட்ரேட். சித்தரஞ்சன் ஆண்ட்ரேடுங்கிறவர் வந்து மிக புகழ்பெற்ற சைக்கியாட்ரிஸ்ட். இந்தியாவில் உள்ள சைக்கியாட்ரிஸ்டில் மிக மிக புகழ்பெற்றவர்கள் அவரும் ஒருத்தர். நம்பர் டாப் 10ல் இருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு ஆராய்ச்சி என்ன பண்ணார்னா, மூக்கை ஒரு பசங்க எவ்வளோ நோண்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையில் நம்ம இந்த கை வாஷு இந்த ஜேர்ம் இதுக்கான. ஸோ அவர் பள்ளிக்கூடங்களில் ப்ரேயர் பண்ணும்போது நிற்கும்போது எத்தனை பசங்க மூக்க நோண்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் மாதிரி பப்ளிஷ். இந்த மூக்க நோண்டும் பழக்கத்துக்கு அவர் ஒரு பேரே வச்சுருக்கார், ரைனோ டில்லோ டிக்ஸோ மேனியா அப்படி. ரைனோங்கிறது அந்த மூக்கு. ஓகே, ரைனோ டில்லோ டிக்ஸ். இந்த மாதிரி இக்னோபல் பரிசு இதில் ரொம்ப வித்தியாசமாக இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அந்த பரிசை வந்து எப்படி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க நிஜமாக நோபல் பரிசு வழங்குற மாதிரி அவங்களும் செப்டம்பர் மாதம் ஒரு நாளில் கொடுக்குறாங்க. சில சமயம் வாங்கிறதுக்கு அவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பேசுவதற்கு 24 ஸ்லைடு கொடுக்குறாங்க. 24 செகண்ட், 24 வினாடிகளுக்குள்ளே அவங்க பேச சொல்ல முடியும். அதை விட அவங்க இந்த 24 வினாடிகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சாரி இட் இஸ் வெரி போரிங் அப்படின்னு கத்துறதுக்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற பரிசு பார்த்திங்கன்னா அதுவுமே கிண்டலார். ஜிம்பாப்வே நாட்டு $1 பில்லியன் நோட்டை கொடுக்குறாங்க. அந்த ஜிம்பாப்வேயோட டாலர் உங்களுக்கு தெரியும், அதுக்கு மதிப்பே கிடையாது. அந்த 1 பில்லியன் வச்சு ஒரு சிப்ஸ் பேக்கெட் கூட யூஎஸில் வாங்க முடியாது. அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் கார் பார்க்கிங் காலையில் 3 to 4 நீங்கள் எங்கேனாலும் காரை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்க்கிங் டிக்கெட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம சிலர் வந்து அஃபெண்டை கூட ஆகலாம். ஆனால் ஒரு தடவை இது எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்குறாங்க. ஓகே, இலக்கியத்துக்கான இக்னோபல் பரிசு இருக்குது. ஸோ நோபல் பரிசு மாதிரியே அறிவியலுக்கு மட்டும் இல்லை, அமைதிக்கான இக்னோபல் பரிசு இருக்குது. இது வந்து ஒரு உளவியல் அறிஞர் ஸ்கின்னர் அப்படிங்கிறவர், அவர் உளவியல் தான் இருந்தாலும் அவர் வந்து புறாக்களை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். புறாவோட பிஹேவியர். அவரை வந்து புறாவை வந்து அதுகளோட முதுகில் சின்ன அணு ஆயுதங்களோ இல்லை ஆயுதங்களை கட்டி அனுப்ப முடியுங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ புறா வந்து நம்ம அமைதிக்கான தூது. ஸோ அதையே வந்து அவர் வந்து இதாக பண்ண முடியுமாங்கிறதுக்கு அவருக்கு வந்து இக்னோபல் பரிசு பீஸ் அமைதிக்காக கொடுத்தாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2018 தூதரகங்களில் ஒரு பிரச்சனை வந்தது. இந்திய தூதரகத்தில் என்ன சொன்னாங்க, இஸ்லாமாபாத்தில் இருக்கிற தூரம் ராத்திரி 3 மணிக்கு யாரோ காலிங் பெல் அடிச்சுட்டு போகிறாங்க, எனக்கு நைட்டு வந்து தண்ணியை கட் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு புகார் அளிச்சு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் தூதரக அதிகாரியும் சொல்லி இது ஒரு சண்டை கிட்டத்தட்ட இதனால் அணு ஆயுத போர்ன்ற ரேஞ்சுக்கு வந்து. ஸோ இதுக்கு இந்தியா பாகிஸ்தான் ஆகிய 2 அரசுக்கும் இக்னோபல் பரிசு அமைதிக்கான கொடுத்தாங்க. நான் நிச்சயமாக யாரும் வாங்க போயிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வித்தியாசமான இக்னோபல் பரிசு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் நிறைய வித்தியாசமான ஜாலியான இதெல்லாம் இந்த ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவோம். அந்த இதெல்லாம் இந்த சறுக்கில் ஏறி விளையாடுறவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஈஸியாக வெளியில் வருது அப்படின்னு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேனிபால்ஸ் மனிதர்கள் சாப்பிட்ற அந்த கேனிபாலோட டயட் அதில் எவ்வளோ கலோரி இருக்குன்னு பார்த்துட்டு அது பார்த்திங்கன்னா நார்மலாக கோழி மீன் இதை சாப்பிட்ற அசைவதை விட கம்மியான கலோரி தான் இருக்குது. ஸோ கனிபாலாக இருப்பது அது வந்து சரியாக ஐடியல் டயட் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது மெடிசனுக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது என்ன கேட்டால் சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கணும். இல்லைன்னா ஒருத்தருக்கு அடிச்சுட்டு நம்ம வந்து கனிபால்ஸாக மாறி. இந்த மாதிரி ரொம்ப காமெடியாக பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கல்லறையில் தான் அதிகமாக உட்காந்துக்குது. இந்த மாதிரிலாம். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இதில் பார்க்குறதுக்கு கேலியாக இருந்தாலும் அது ஒரு அறிவியல் அறிஞரே செஞ்சுருக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து கையில் வந்து வலது கையில் அரிச்சுதுன்னா நீங்கள் இடது கை அரிச்சுதுன்னா இடது கையை சொரிஞ்சிக்கிறோம், அரிப்பு நின்றோம். அப்படி பண்ணாமல் ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் வலது கையை சொரிஞ்சா கூட வலது கையோட மிரர் அதில் தெரியும், மிரர் இமேஜ் இடது கை மாதிரி நமக்கு தெரியும். அதை அரிச்சா கூட இடது கையில் உள்ள அரிப்பு குறையுது. இது ரொம்ப ஆச்சரியகரமான தகவலாக இருக்குது.
அப்படின்ட்டு ஒரு ஆய்வு, அதுக்கு இக்னோபல் பரிசு கொடுத்து. இதுக்கு நியாயமாக நோபல் பரிசு தான் கொடுத்துருக்கோம். இப்போ ப்ராபபிலிட்டி புள்ளியியல் புள்ளியியல்ல ஒரு காயினை சுண்டினா பூ விழறது தலை விழறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து 3,50,000 தடவை அந்த காயினை சுண்டி எதை வைக்கிறோமோ மேலே இருக்கோ அது வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் 0.0000% அதிகம்னு இது ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு இக்னோபல் பரிசு அநேகமாக அந்த காயினே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தர் வந்து டைப்ரைட்டரில் ONE TWO அப்படின்னு டைப் அடிச்சிருக்கு, சாதாரண டைப்ரைட்டர். ஓகே, கிட்டத்தட்ட 1 மில்லியன் வரைக்குமே என்னவோ 16 வருஷம் டைப் அடிச்சிருக்காரு தொடர்ந்து. அதே மாதிரி ஒரு நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் ஒரு ஆய்வு, அது அஃபீஷியலான மருத்துவ ஆய்வு தான். அதில் என்ன இதுன்னா அந்த ஆய்வு வந்து 3 பேஜ் தான் இருந்திருக்கு. அந்த ஆத்தர் வந்து அதில் 972 பேர் அது ஆத்தராக இருந்திருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் இல்லை எழுதினவங்க, அந்த இதை கட்டுரையாளர்கள் 972 பேர் அந்த பேப்பர் எட்டால்னு போடுவோம்ல, அதில் 900. ஸோ அது ஒரு 12 பேஜோ இன்னும் வந்து. ஸோ இதை வந்து அவங்க இலக்கியத்துக்கான நோபல் பரிசு, இக்னோபல் பரிசு அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி விசித்திரமாக இருந்தாலும் ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு இது உதவியாக இருக்கலாம். கேலிக்குரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம், பட் ஒரு பாயிண்ட்டுக்கு பின்னாடி நம்ம பிடிச்சிட்டு போகும்போது அந்த இடத்துலையும் ஏதாவது ஒரு விஞ்ஞான தகவலோ இல்லைன்னு சொன்னால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்விக்கு அது ஒரு ஆதாரப்புள்ளியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு நகைச்சுவையான செஷனில் நம்ம பதிவு பண்ணோம். டாக்டர் கலீலியோவை கூட கேலி தானே பண்ணியிருப்பாங்க. எல்லா அறிவியல் ஆய்வுகளுமே அப்படித்தான். பொதுவாக ஆரம்பத்தில் வந்து அது கேலிக்குரியதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் நடைமுறைக்கு வரும். குறிப்பாக நம்மக்கிட்ட வந்து நீங்கள் இந்த ஆய்வை படிக்காமலே வந்து இந்த மாதிரி ஒரு தரவை சொல்லிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க வருவாங்க. பட் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற தரவுகள் எல்லாம் பார்த்தா தரவுகளோட முக்கியத்துவம் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு கேலிக்குரிய விஷயமா இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி டாக்டர். நன்றி.